ஊடகத்துறை நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு அரசு பள்ளியில் போய் குழந்தைங்களை எப்படி அவங்க ஹராஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாட்டில் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக டிவிக்கே வந்ததுக்கப்புறம் அது நடக்கிறதுன்றதை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக குழந்தைகளை இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, குழந்தைங்களை இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி நீங்கள் அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட வைங்கன்னு சொன்னாங்க. நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோஸும் பார்த்தோம். குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சி சத்தியம் வாங்குறதுக்கு போய் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அதை பேரண்ட்ஸே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அப்யூஸ்ன்றது பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அவங்களோட எம்எல்ஏஸு மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகளுமே தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு போய், குறிப்பாக பார்த்தோன்னா சிஎம்மோட பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சிஎம்மோட ஃபோட்டோவை மாற்றோன்னு சொல்லி சிஎம்மோட ஃபோட்டோ குழந்தைங்க கையில் கொடுத்து அவங்கள கோஷம் போட வச்சு பர்த்டே விஷயம் சொல்ல வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறதுன்றது அதெல்லாம் இமோஷனல் அப்யூஸ் இல்லையா? குழந்தைங்களோட ஹராஸ்மெண்ட் கிடையாதா இதெல்லாம்? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களை ஒரு கேடயமாகவும் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்களை கொண்டு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தோம், அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு ஒயிட் கலரில் பவுடரை வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது ட்ரக்கா இல்லையான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம். அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்ற ஒரு உறுதியை கூட தாவேக அரசாங்கத்தினால கொடுக்க முடியல. ஆனால் அவராக முன் என்ன பண்ணார், அவரோட குழந்தைய வர தூக்கிட்டு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ கொடுக்குறாரு. என் குழந்தைக்கு தான் நான் மருந்து கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ குழந்தைங்கள கேடயமும் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு குழந்தை இருக்குது அதனால என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்றது நிறைய பேர் அதையும் வேற சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக குழந்தைங்களே இந்த மாதிரி இமோஷனலாக அப்யூஸ் பண்ணுறது, கிராஸாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தாவேக நிர்வாகிகள், தாவேக அரசாங்கம் அதை உடனடியாக தயவு செஞ்சு நிப்பாட்ட வேணும். குழந்தைங்கள இந்த மாதிரியான க்ரூமிங், சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்கும் க்ரூமிங்னு, அந்த மாதிரி க்ரூம் பண்ணி அவங்களை இப்படி அப்யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இட் ரியலி நீட்ஸ் டு ஸ்டாப். நேற்று அமைச்சர் கீர்த்தனா பண்ணதும் அந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட்டாக தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க அது ஒரு கட்டம் மேலே போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாரும் முன்னாடியும், அங்கே கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, முகம் தெரியாத நிறையா பேர் இருக்காங்க, மீடியா இருக்காங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறது எதுக்காக? அவங்களோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது அசிங்கமாக இல்லை, அவங்களுக்கு அமைச்சருக்கே அசிங்கமாக இல்லை, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது தப்பாகவே தெரியல அவங்களுக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க கிளாஸுக்குள்ளே போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புக்கை பார்த்து இங்கிலீஷை வாசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன், அவங்க நம்பிட்டு ஒரு விஷயத்த வந்திருக்காங்க இல்லையா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அர்த்தங்கள் தெரியாதுன்னு அவங்க ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட உள்ளே வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்களை படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைங்க கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த குழந்தைங்களுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க? இவ்வளவும் அந்த டீச்சர் சொல்கிறாங்க, குழந்தைங்கள நீங்கள் சொல்லுங்கள், படிக்கிறப்ப நான் சொல்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங், அர்த்தத்தை சொன்னேன், அந்த அர்த்தத்தை நீங்கள் புக்கில் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கு குழந்தைங்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களும் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே டெஸ்ட் பண்ணுறாங்களாமா குழந்தைங்களை போய் 2 வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கேட்குறாங்க. டெண்டர்னா என்ன, எவர்லாஸ்டிங்னா என்ன, அதுக்கும் அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக பதில் சொல்லுதுங்க. அதோட மீனிங்கை அந்த ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லுது, எவர்லாஸ்டிங்னா கடைசி வரைக்கும் அப்படின்ற பதில் சொல்லுது. அமைச்சருக்கு அங்கே பதறி போயிடுது, ஐயோ நம்ம சொன்ன பாயிண்ட்டை குழந்தைங்க டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, தப்புன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. அந்த இடத்த பரவாயில்லையே குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு எந்த ஒரு நல்ல அமைச்சராக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைங்களை பாராட்டியிருப்பாங்க. ஆனால் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே கோல் போஸ்ட்டை மாற்றுறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்குதுன்றதை ஒரு இன்சல்ட்டாக எடுத்துட்டு கோல் போஸ்ட்டை மாற்றி டீச்சர்கிட்ட உடனே சொல்கிறாங்க, நீங்கள் இங்கிலீஷில் கான்வர்சேஷன் வச்சு பாருங்கள், அவங்களால பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் ட்ரை பண்ணாங்களா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி குழந்தைங்கனால அங்கே பண்ண முடியாமல் போச்சா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த முடிவுக்கு எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க? அப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கல் மைண்ட் செட், ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதை வச்சு அந்த குழந்தைங்களை நீங்கள் அணுகுறீங்க, இன்சல்ட் பண்ணுறீங்க. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்றாங்க. ஒரு சோஷியல் ரியாலிட்டி, சமூக புரிதல் உள்ள எந்த ஒரு நபரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் எந்த ஸ்டூடெண்ட்டையும் போய் உங்கள் வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூன்னு அவ்வளோ ஈஸியாக கேட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தை ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, அவங்க குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி எஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சாங்களா கீர்த்தனா? இல்லை அந்த குழந்தையோட அப்பாவோட தொழில் அந்த குழந்தைக்கு சொல்கிறதுக்கு அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றத யோசிச்சாங்களா?
ஸோ சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து அராஜகம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இடத்துல அந்த நோட் பண்ணிக்கணும், அந்த குழந்தையோட டோனை வந்து நோட் பண்ணணும். ஆனால் அந்த குழந்தை வந்து நார்மலாக நின்று நல்ல தைரியமாக பேசிகிட்டு இருக்கு. இவங்களோட ஆட்டிடியூடை பார்க்க பார்க்க அந்த குழந்தை வந்து பயந்து போய் கை கட்ட ஆரம்பிக்குது. நம்ம திராவிட இயக்கத்தில் யார் முன்னாடியும் கை கட்டி நிற்காதீங்கன்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இது. ஆனால் அந்த இடத்துல ஒரு குழந்தை கை கட்டுனா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கம்ஃபர்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க, ஆனால் அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை விடுங்க. கை கட்டி இப்படி நிற்கிற போது பயப்படுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அட்லீஸ்ட் அந்த நேரத்துலையாவது உங்கள் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணி குழந்தையோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி பரவாயில்லடா சொல்லிடான்னு சொல்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கான அழகு. ஆனால் அந்த இடத்துலையும் திருப்பி உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு மட்டும் தட்டா அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த சமூகத்தில் உனக்கு படிப்பு வராது, படிக்கிறதுக்கு தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சமூகத்தில் படிப்பு எல்லாருக்கும் ஆனது அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்து அதுக்காக போராடி 100 ஆண்டு காலமாக போராடி இன்னைக்கு ஒரு கல்வியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அப்படி இருக்க ஒரு சமூகத்தில் எந்த விதமான வரலாறு தெரியாது, என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாமல் அங்கே போய் குழந்தைங்களை எல்லார் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த குழந்தை வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தைக்கு புரியல. இப்போ புதுசாக ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறப்ப புதுசாக யாரோ வராங்க, அதுவும் மினிஸ்டர்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக பயம் வரதான் செய்யும், கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். நல்லா படித்த மேதாவிகளுக்கே வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் அவங்களுக்கு மிஸ் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு உடனே அவங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த டீச்சர் கேட்குறாங்க. டீச்சர் கேட்டோடனே அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் அ கூலி அப்படின்னு சொல்லுது. அந்த டோன் பாருங்க, அதுக்கு முன்னாடி எவர் லாஸ்டிங்க்கு அதே குழந்தை தான் மீனிங் சொல்லுது, ஹை பிச்சில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் அ கூலின்னு சொல்கிறப்ப அந்த டோன் அப்படியே கம்மியாகுது. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபியூ மினிட்ஸில் அந்த குழந்தையோட சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எப்படி ட்ராமடைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சருக்கு வந்து புரியலைங்க. இன்றைக்குமே அவங்கள மட்டும் தான் பேசுகிறாங்க, அவங்கள மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க, அவங்களோட தற்பெருமையை மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர்த்து அந்த குழந்தை மேலே நீங்கள் கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்றது கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல வந்து இது குழந்தை ஆன்சர் பண்ணிருச்சு. 2 கேள்வி கேட்குறாங்க, குழந்தை ஆன்சர் பண்ணோன்னே திருப்பி அதை வந்து ஒரு இன்சல்ட்டாக பார்க்குறாங்க. இன்சல்ட்டாக பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே கேள்வி நீங்கள் பேக் பெஞ்சஸ்ட்டை கேட்டு பாருங்க, அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பேக் பெஞ்சஸ்ட்டை இவங்க பேசியிருக்காங்களா, அங்கே இருக்க குழந்தைங்கள்ட்ட பேசினாங்களா? இன்னொரு நான் வந்து ஒரு டீச்சிங்கில் இருக்கேன், எம்பிபிஎஸ்க்குலாம் நான் டீச் பண்ணுறப்ப ஒரு பெடகாகின்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி ரேப்போ டெவலப் பண்ணி அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது. இப்போ பேக் பெஞ்சஸ்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, அது ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத டீச்சிங் கரிக்குலம்ல சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அப்படி இருக்கிறப்ப அதே இது சில குழந்தைங்க நிஜமாலுமே படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க கூட நம்ம நல்ல ரேப்போ டெவலப் பண்ணணும். முடியும்டா பார், மற்றவனால முடியுது, ஏன் உன்னால முடியாதா அப்படின்னு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி நம்ம முன்னாடி நிற்கிற குழந்தைக்கு நிஜமாலுமே எதுவும் தெரியலனாலும் உன்னால முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அந்த இடத்துல போய் ஒரு குழந்தைக்கு தெரியுமா தெரியாதானே அந்த அமைச்சருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப உனக்கு தெரியாதுன்னு சொல்லி மட்டும் தட்டி உட்கார வைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க, 2 டிஃப்ரென்ஸ். முன்னாள் அமைச்சர் அண்ணன் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் அவங்க வந்து இதே மாதிரி ஸ்கூலில் போயிருப்பாங்க மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பசங்களோட பாய்ஸ் ஸ்கூல் போகிறப்ப அந்த பசங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களோட உரையாடல் வச்சுருப்பேன். ஒரு பையனை வந்து பேச சொல்லுவான், பையன் ரொம்ப தயங்குவான், தப்பாக பேசிடுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். அப்போ அவர் சொல்கிறார், டேய் நம்ம கிளாஸ் ரூம்டா, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணலன்னா வேற எங்கே போய் தப்பு பண்ணுவேன், பரவாயில்லவா வந்து பேசு அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அந்த பையனை வந்து பேச சொல்லுவாங்க. அந்த பையனும் அழகாக பேசுவான். இதுதான் 2 வித்தியாசங்க. உனக்கு படிப்பு வராது, நீ முட்டாள், உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது வந்து இந்த தாவேகா அரசாங்கம். உன்னால முடியும், நாங்கள் இருக்கோம், என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்புல இருந்து நீ கத்துக்கோன்னு சொல்றது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னா, அதை ரியலைசேஷன் கூட அமைச்சர்னால இன்னைக்கு இப்போ வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னா அது எந்த விதமான ஒரு சைக்காலஜி அப்படின்னு எனக்கு புரியல. அவங்க பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ரீல்ஸ் ஆச்சின்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல்ல. ஆனால் அதே ரீல்ஸ்னால தான் நேற்று டாக்டர்ஸும் நர்சஸும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுனால எங்களால் எங்கள் வேலையை சரியாக பார்க்க முடியல, தயவு செஞ்சு இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க அப்படின்றான். தாவேக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ்னு எல்லா இடத்துலையும் போய் வந்து இன்ஸ்பெக்ஷன்ற பேரில் கவர்மெண்ட் பொசிஷனில் இல்லாத நிர்வாகிகளுமே போய் பண்ணுறாங்க. எந்த அதிகாரத்தில் அவங்க அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. எடுத்தாலும் யாரை வேணாலும் வீடியோ எடுத்து போடலான்ற ஒரு எந்த பிரம்மையில் இருக்காங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் டாக்டர்ஸ், குறிப்பாக டாக்டர்ஸையும் டீச்சர்ஸையும் குறி வச்சு அவங்களாம் ரொம்ப ஈஸி டார்கெட்ஸாக நினச்சிட்டு இருக்காங்களா தாவேகான்னு எனக்கு புரியல.
அவங்க தைரியம் இருந்தால் அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கோ கலெக்டரேட் ஆஃபீஸ்க்கோ போய் ஆய்வுக்கு போக சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் பண்ணுவாங்களா? ஸோ ஈஸி டார்கெட்டாக டாக்டர்ஸ், நர்சஸ், டீச்சர்ஸை வந்து எடுத்துட்டீங்க. அங்கே போய் நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறீங்க. இப்படி தயவு செஞ்சு ரீல்ஸ் எடுக்காதீங்கன்னு டாக்டர்ஸும் நர்சஸும் நேற்று கெஞ்சுறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து தாவேக்கா வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. நேற்று எப்படி டாக்டர்ஸும் நர்சஸும் போராடி இருக்காங்களோ அதே மாதிரி தயவு செஞ்சு தமிழ்நாட்டு டீச்சர்ஸையும் வந்து போராட வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்ற கோரிக்கையை வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ரொம்ப இப்போ வந்து இன்னொரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது அப்படின்றது வந்து தாவேக்கால இருக்க நிறைய பேர் நல்லா பண்ணுறோம். அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்களாக இருக்கட்டும், இல்லை அமைச்சர் கீர்த்தனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு சொன்னாலே ஐயோ நான் தாங்க விக்டிம் அப்படின்னு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க. இது எந்த விதமான ஒரு மனநிலை? அந்த இடத்துல விக்டிம் வந்து அந்த குழந்தைங்க, அந்த வீடியோவை அந்த குழந்தையோட பெற்றோர்கள் பார்க்குறப்ப அந்த பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்னன்னு பேசுவாங்க? நாளைக்கு அந்த குழந்தைக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கும்? உங்களால் அந்த குழந்தைங்களை வந்து கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ண முடியலன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கான்ஃபிடென்ஸை தயவு செஞ்சு உடைக்காதீங்க. நாங்கள் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணோம். எண்ணும் எழுத்தும் கொண்டு வந்து அவங்களோட லிட்ரஸி இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டிருக்காங்க லேர்னிங் கேப்னு. அந்த லேர்னிங் கேப்பு, அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, மாடல் ஸ்கூல்ஸ்னு அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களோட லிட்ரஸியை வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு விழாவை எடுத்து அவங்கள பெருமைப்படுத்தி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வளர்த்து ஒரு நல்ல இடத்துல ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு, கொரியன் எல்லா லாங்குவேஜ்லையும் பேச வச்சுருக்கோம். அவங்கள அப்ராட் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அப்படி பண்ணியிருக்க அந்த குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸை தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க. உங்கள் துறையில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக நிறையா இடத்துல வந்து கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. மீடியா நீங்களே அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, கரப்ஷன்னால தான் இங்கே வந்து 25 கம்பெனிஸ் இங்கேருந்து போயிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் சொல்லுங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க மீடியா. அதுக்கான பதில் இல்லை, நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. கரப்ஷனே இல்லை அப்படின்றது வந்து எவ்வளோ அழகாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வந்து இங்கே காம்படிட்டிவாக நல்லா வந்து இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்றது நாரா லோகேஷ்ன்ற மினிஸ்டர் சொன்னப்ப அதை வந்து கூட அதை நீங்கள் சுட்டி காமிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்க? என்னோட ட்வீட்டில் ரிப்ளை பாருங்க அப்படின்னாங்க. இந்த அளவுக்கான ஐக்கியவும் இந்த அளவுக்கான நாலேஜ் வச்சிருக்க மினிஸ்டர் எப்படி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம்? குழந்தைங்களை பார்த்து கேட்குறது வந்து ஹீரோயிசம் நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஹீரோயிசம் கிடையாது. நீ 2000 கோடியில் என்ன 10,000 கோடி கொடுக்கலைனாலும் எங்கள் குழந்தைங்களோட கல்வியை நாங்கள் பார்த்துப்போம், அவங்களுக்கான திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி குழந்தைங்களுக்காக தொடர்ச்சியாக திட்டங்களை கொண்டு வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து எங்கள் ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு போராடினார் இல்லையா எங்கள் கழக தலைவர்? அவர் தான் ஹீரோ. ஹீரோயிசம் ரீல்ஸில் இல்லை, நிஜமாக நீங்கள் இறங்கி மக்கள் சேவை பண்ணுங்க, அதுதான் ஹீரோயிசம். ஷூட்டிங் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். குழந்தைங்களை தயவு செஞ்சு இதுலேருந்து கீப் தெம் அவுட் அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். பொதுவாக வந்து 50 நாட்கள் ஆயிடுச்சுக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் அரசாங்கத்தை குற்றப்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொரு ஆய்வுகளையும் மேற்கொள்றாங்க. அடையாளம் குறையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி அவங்க மேற்கொள்றாங்க. அவங்களுக்கு குறையை கண்டுபிடிக்கணுன்ற இன்டென்ஷனே இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்ப இதுக்கு முன்னாடி அதே கீர்த்தனா மினிஸ்டரே பார்த்துக்கலாம். அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப ஒரு படம் பாட்டை வந்து பிஜிஎம்மாக போட்டு போகிறப்ப ஒரு கவர்மெண்ட்டை வந்து மக்கள் எதுக்காக வந்து செலக்ட் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டோட growth வந்து அதிகமாகணுன்றதுக்காக செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்கால இருக்க மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏஸும் என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டாகிராம் லைக்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து க்ரோ ஆகணுன்றதுக்காக மட்டும்தான் அவங்க வேலை பார்க்குறாங்களே தவிர்த்து என்ன குறைபாடுகள் இருக்குன்னே பார்க்கலையே. அந்த அரசாங்கம் வந்து ஸ்கூல்ஸில் எதுவும் பிரச்சனையாக இருக்குன்னு அவங்க வரப்போ ஸ்கூல்ஸ் நடக்கல, போய் பார்த்து சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஹார்ஸ் ட்ரேடிங்கில், குதிரை பேரத்தில் தானே அவங்க இன்னைக்கு வரைக்கும், வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹார்ஸ் ட்ரேடிங்கில் தான் இருக்காங்க. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ எதுலையாவது அவங்க வந்து கவனம் செலுத்தியிருக்காங்கன்னா இல்லை. அப்பா பியூரா பிஆர், எப்படி அவங்க சிஎம்ஓ, எப்படி அவங்க கட்சி தலைவர் இருக்காரோ அதே மாதிரி பிஆரை வச்சு மட்டுமே இந்த ஆட்சியை வந்து நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேடம், நேத்து வந்து திருவள்ளூர்ல நடந்த ஒரு போராட்டம் நீட் சம்பந்தமா எதிர்ப்பு தெரிவிச்சு, அப்ப அதுல வந்து முன்னாடி காணாத ஒரு விஷயமா அப்படி போடு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ மாற்றம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ காங்கிரஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்ததில்ல. ஆனா இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு போராட்ட இடத்துல அப்படி போடு பாட்டுக்கு டான்ஸ், போராட்ட இடத்துல அப்படி போடு பாட்டுக்கு உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஸ்கூலில் போய் வாடி 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 கைப்படாத சீடிக்கு ஒரு அமைச்சர் டான்ஸ் ஆடுறாரு. அந்த குழந்தைங்களை வந்து காலை வந்து
வெரி இன்அப்ரோப்ரியேட் டச்சுங்க. அப்படிலாம் தொடவே கூடாது. ஒரு குழந்தைய போய் காலை வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து நீங்கள் வந்து காலை அமுக்கி விடுறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பேட் டச்சாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான ஹார்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவும். அவங்க கூட இருக்க ஆலைஸ் இப்போ வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸுமே அதை கேள்விகள் கேட்க மாட்டாங்க. பிஜேபி பண்ணப்ப தப்புன்னு சொல்லி கேள்வி கேட்ட அதே டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் இன்னைக்கு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி எங்களை எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நார்மலைசிங் எவ்ரி திங் அப்படின்றது ரொம்ப தப்பு. அதே மாதிரி தாவேகா நிர்வாகிகள் பார்த்தோம் அப்படின்னா SOP 2024 தொடர்ச்சியாக வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்கே வந்து தலைமை ஆசிரியரோட பெர்மிஷனோட தான் நடக்கணும். ஆனால் எதுவுமே அந்த மாதிரி பெர்மிஷன்லாம் எடுக்கிறது ஏதோ அவங்களோட ஓன் ஸ்கூல் மாதிரி சொந்த சொத்து மாதிரி இஷ்டத்துக்கு உள்ளே போகிறாங்க, குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலைசிங் எவ்ரி திங், நார்மலைசிங் எவ்ரி ராங் பிஹேவியர். இட் ஹேஸ் டு பி கொஸ்டின்ஸ். மீடியா பீப்புள் நீங்கள் தான் கேள்விகள் கேட்கணும். எனக்கு புரியுது நீங்கள் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கும் பதில் வரதில்லைன்னு தெரியுது. பட் தே ஹாவ் டு பி அக்கௌண்டபிள். ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும், அக்கௌண்டபிளாக இருந்தாகணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை தான் நான் இங்கே வச்சுக்கேன். அந்த வீடியோ வந்து இன்னமும் சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கு. குழந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சைக்காலஜிக்கல் லெவலுக்கான இஷ்யூ, ஒரு தாழ்வு மனப்பான்மை நிச்சயமாக ஏற்படும். இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் ஆனதுக்கு பிறகும் கண்டிப்பாக அந்த வீடியோ நீக்க வேண்டியது அவசியம். அதை அமைச்சரோ இல்லை தாவேக்காவோ என்ன பண்ணணும்? பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் இதில் என்ன மாதிரியான அறிவுறுத்தல் பண்ணணும்? ஏன்னா இதெல்லாமே பார்த்துட்டு அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்காங்களா? இது சமூகத்தில் என்ன மாதிரியான சிக்கலில் வந்துடும்? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இது வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு குழந்தைய வந்து நீங்கள் மட்டும் தட்டுறீங்க, அது அந்த குழந்தையோடையோ இல்லை அந்த கிளாஸ் ரூமோடையோ நிற்க போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த வீடியோ வந்து உலக அளவில் வைரல் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த மினிஸ்டரை அந்த இடத்துல பாராட்டி காமிக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுக்கறதுக்காக தாவேகா நிர்வாகிகள் வர்ச்சுவல் வாரியர்ஸே அதை வந்து அவ்வளோ ரேம்பண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு கூட அவர் வாய் திறக்கலைன்னா எதுக்கு வாய் திறக்க போகிறார்? எனக்கு குழந்தைங்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்ட்டு பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசினா மட்டும் போதாது. யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். நடவடிக்கைகள் எடுங்க. உங்களோட அமைச்சர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். சைக்கலாஜிக்கலி அது பேரண்ட்ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து வறுமையோட அடையாளம் கிடையாது, பெருமையோட அடையாளம்னு சொன்னோம். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்கம்ஸ் கொடுத்தோம். அதை பார்க்குறப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அந்த சேர்க்கை அவங்களோட நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சேர்ந்தாங்க. அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரத்தை வந்து நீங்கள் அப்படி தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னாலே மோசம், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் கூட தெரியாதுன்னு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. எப்படி ரிசர்வேஷனை யூஸ் பண்ண ஒவ்வொருத்தரையுமே வந்து நீ ரிசர்வேஷனில் படித்தவன்டா உனக்குலாம் அறிவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்மளோட சைக்கலாஜிக்கலாக ஹிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலாக அதில் படித்தவனுக்கு என்னங்க தெரியும் அப்படின்ற மோடில் வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ வெரி ஹியூஜ் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட சேர்க்கையுமே கண்டிப்பாக இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதுவுமே பாதிக்கும். அதனால் நீங்கள் ஆக்ஷனை விடுங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க என்ன பண்ணணும், ஒரு வருத்தமாக தெரிவிச்சாங்களா? அவங்க வந்து திருப்பி அவங்கள பற்றி மட்டும்தான் அவங்க பேசின போட்டிருக்க எல்லா ட்வீட்ஸ்லையுமே சொல்கிறாங்களே தவிர்த்து அவங்க குழந்தைங்க மேலே அந்த உயர்கல்வித்துறை அமைச்சருமே வந்து அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டப்ப the only thing that he was worried was என்னையே இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு தான் அவங்க வந்து நினச்சாங்க. போக்சோ கேசஸ் இவ்வளோ ரைஸ் ஆகுது, நம்மளோட இந்த பிஹேவியர்னால நம்ம என்ன மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அவர் கவலைப்படல. அந்த குழந்தையோட வீடியோலாம் போயிருக்கேன், அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு அவர் கவலைப்படல. அதே தான் கீர்த்தனாவும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லைட்டுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் குழந்தைங்களை தான் பலிகடாவாக்கியிருக்காங்க. ஸோ திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்டான எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணால் போதுங்க. அவங்களுக்கு ப்ரோட்டோகால்னா புரியாது, எஸ்ஓபினா புரியாது. ஆனால் அது எஸ்ஓபியும் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது குறிப்பிட்ட தலைமை ஆசிரியர்களோ இல்லைன்னா ஆசிரியர்களோ இதை பற்றி பொதுவெளியில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எங்கள் இதில் நடந்துச்சு, ஸோ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அமைச்சரை எதிர்த்து அவங்களால பேச முடியுமா? அதுக்கான வாய்ப்பு தாவேக்கா அமைச்சு கொடுக்கணும். எனக்கு அதுக்கு வந்து ஒரு பார்ட்டி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். நீங்கள் வந்து அரசு ஊழியர்களை வந்து பேச சொல்கிறீங்க. எங்கள் கட்சியில் இருக்க இளைஞர்கள், கட்சியில் கூட கிடையாதுங்க, கட்சியில் சேராத ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுற இளைஞர்கள் பேசுகிறப்பயே அவங்கள வந்து நடுராத்திரியில் போய் காலங்காத்தால் கூட்டு போய் நீங்கள் ஜெயிலில் போடுறீங்க. முந்தானேத்த டிபேட்டில் தாவேக்கால இருந்து அட்வொகேட் சத்யகுமார் அவர்கள் வந்தாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை காமிச்சேன். ஒரு ஃபோட்டோ வந்து தாவேக்காவோட வர்ச்சுவல் வாரியர் வந்து உதயநிதி அண்ணன் அவர்களை வந்து ஃபோட்டோவை வந்து ஏஐல மார்ஃப் பண்ணியிருக்காங்க.
அவங்க கையில் வந்து ஆல்கஹால் பாட்டில் இருக்குது, அவங்கள சுற்றி வந்து அந்த ஜென்சி டிஎம்கேல பார்ட்டிசிபேட் பண்ண இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க கையிலையும் வந்து ஆல்கஹால் பாட்டில் இருக்குது. அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி உங்களோட வர்ச்சுவல் வாரியர் மார்க் பண்ணி போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன ஆக்ஷன்? எங்கள் இளைஞர்களை மட்டும் நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வந்து ஜெயிலில் போடுறீங்களே, ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டேன். நீங்கள் கேஸ் போடுங்க, நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா. கேஸ் போட்டப்பட்டாச்சு. அட்வொகேட் சரண்யா அவர்கள் வந்து கேஸ் போட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன ஆக்ஷன்? அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அந்த போஸ்ட்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்காரே தவிர்த்து ராஜேஷ் அப்படின்ற நபர் மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படல. தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற பெண்களை அப்யூசிவான ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள வந்து அவங்க வாய்ஸை வந்து சப்ரெஸ் பண்ணணும்னு இந்த டிவிகே வாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஐடி செல் மாதிரி வச்சு ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சால் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஃபேக் அக்கௌண்ட்ஸை வச்சு டார்கெட்டடாக பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் தமிழ்நாடு இருக்கிறப்ப எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் என்ன தைரியத்தில் வந்து பேசுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அமைச்சர் வந்து கல்வியில சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்றாரு. அதே மாதிரி முதலமைச்சரும் போய் டெல்லியில பேசும்போது தொழில்துறையில தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது சிறந்ததா இருக்கு பேசுறது ஒண்ணா இருக்கு. ஆனா ஆய்வுக்கு போகும்போது வந்து ஏதாவது கேட்கும்போது இன்னும் நமக்கு இன்னைக்கு கூட அரசு பள்ளியில வந்து கழிவறை சரியில்லை, பள்ளி கட்டடங்கள் சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் வச்சு ஸ்கிரிப்ட் படிக்கிறதுன்றது ஈஸி. அது அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் வந்து மக்களை வந்து கவர்றதுக்கு, தமிழ்நாட்டு பெருமையை பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றாங்க, அவங்க பேசிடுறாங்க. அவங்கள உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள். ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க? அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்கள அக்கௌண்டபிலிட்டி எடுத்து உட்காந்து ப்ரெஸ் மீட் இம்ப்ராப்டிவாக கேளுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்போ தானே தெரியும் அவங்க நிஜமாலுமே என்ன நினைக்கிறாங்க, ஐடியாலஜி என்னன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த அரசாங்கத்தில் ரொம்ப வித்தியாசமாக நடக்குதுங்க. எப்போவுமே வந்து எந்த துறையில் கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் பதில் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அசம்பிளியில். ஆனால் இப்போ முதலமைச்சரோட துறையில் கேள்வி கேட்டாலுமே வந்து மற்ற அமைச்சர்கள் மட்டும்தான் பதில் சொல்கிறாங்களே தவிர்த்து முதலமைச்சர் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக்காக எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லாதப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கறது அப்படின்றது வந்து நமக்கான ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து யாருமே தப்புன்னு சொல்லாங்க. குழந்தைங்க அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டராக நீங்கள் வந்து மீடியாவை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, இதுக்கு முன்னாடியும் மீடியாலாம் இருந்திருக்காங்க. மினிஸ்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, கலெக்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும் மீடியா இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க? குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஹியர் நீங்கள் குழந்தைங்களை மட்டம் தட்டி அவங்களோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணியிருக்கீங்க. அதுதான் வித்தியாசம். ஸோ பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. தனியார் பள்ளிகளுக்கு உரிமை வாங்கினதுல வந்து பல லட்சம் வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் வரைக்கும் அதில் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லி வந்து திமுக பிரமுகர்களை மேலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாருங்க? இல்லை, அவங்க ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறதுன்றது வந்து தாவேக்கா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் அலிகேஷன் யார் வேணாலும் வைக்கலாம். அந்த அலிகேஷனை தான் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஒரு அப்போசிஷன் பார்ட்டியை இன்றைக்கி நாங்கள் ஆட்சியில் இல்லை, திமுக இன்றைக்கி ஆட்சியில் கிடையாது, எங்ககிட்ட எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது, போலீஸோ சிபிஐயோ எதுவுமே எங்கள் இதில் எங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. வி ஆர் பீங் டிரான்ஸ்பரண்ட். நாங்கள் ஓப்பனாக இருக்கோம். நீங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணுங்கள், நாங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் வைக்கிற அந்த பொய் குற்றச்சாட்டை அது பொய்ன்னு எங்களால் நிரூபிக்க முடியும்னா அது ஒரே வழி வந்து லீகலாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் மட்டும்தான். தயவு செஞ்சு லீகலாக ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு ஃபேக் நரேட்டிவை மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ் 25 இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டாங்க அப்படின்றத கீர்த்தனா அவங்கள்ட்ட நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க. நீங்கள் கேள்வி கேட்குறப்ப என்ன சொன்னீங்க? நாரா லோகேஷ் மினிஸ்டர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக நல்லா பண்ணாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கூட காம்படிஷனில் இருந்தோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வந்த கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸுமே கரப்ஷன் அப்படின்றது அந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். இதை சொன்னீங்க. நாரா லோகேஷ் அவர்களே இப்படி சொல்லியிருக்காங்க, அப்புறம் எப்படி நீங்கள் கரப்ஷன் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் எழுப்புறப்ப ட்விட்டரில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணார், அதை வச்சு சொன்னேன் அப்படின்றாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல் போட்டால் அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வரும்னு சொன்னாங்க. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னு அந்த ரீலை வச்சு வந்துச்சுன்றது கீர்த்தனா அவர்கள் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தினா எங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களை வந்து யூஸ் பண்ணி ஆப்போசிஷன் பார்ட்டிஸை தொடர்ச்சியாக அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது, இந்த ப்ராசஸையே வந்து அதாவது அந்த லீகல் ப்ராசஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, மக்கள்கிட்ட வந்து பொய்யான பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி பர்செப்ஷன் அவங்க கரப்ட் எப்படி வந்து நம்ம வட இந்தியாவில் பார்த்துருக்கோம். பிஜேபி எப்படி வந்து இடி கேசஸை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸில் யூஸ் பண்ணி தொடர்ச்சியாக எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி 99% ஆஃப் த கேசஸை வந்து அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மட்டும்தான் போட்டாங்க. ஆனால் ஒரு less than 1% தான் கன்விக்ஷன் ரேட் இருந்திருக்கு.
அதே மாதிரி தான், அதே வேலையை தான் ஹார்ஸ் ட்ரேடிங்கில் இருந்து கட்சியை உடைக்கிறதுலேருந்து இந்த கரப்ஷன் குற்றச்சாட்டு வரைக்கும் அதே பிளே புக்கை வந்து டிவிகே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், வி ஆர் வெரி ஓப்பன். நாங்கள் தப்பு செய்யலைன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இதை வந்து நாங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சுத்தமாக பயப்படலை அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அதில் கூடுதலாக அதில் இப்போது அவங்க கல்வித்துறையில் ஊழல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சில பேரை பேட்டி எடுக்க வச்சு, சில பேரை பேட்டி கொடுக்க வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. கல்வி சங்கத்தினுடைய, அதாவது தனியார் பள்ளி சங்கத்தினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எல்லா ஊடகங்களும் அவருடைய பைட்ஸை சில குறிப்பிட்ட ஊடகங்கள் போடுறாங்க. அதை போடக்கூடிய அவங்க, அவர் பாஜகவினுடைய கல்வி பிரிவின் செயலாளராக இருக்கிறார் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அதே குறிப்பிட்ட நபர் 7.5% ரிசர்வேஷனுக்கு எதிராக ஆளுநருக்கு கடிதம் எழுதினவர் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ ஒரு சங்கி அஜெண்டா கொண்ட ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊழல் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறீங்க. அப்படி செட் பண்ணுறவராவது ஒழுங்காக செட் பண்ணுறாரான்னு கேட்டால் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. எல்லா கல்வி அமைச்சர்களும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது செங்கோட்டையனையும் பாயிண்ட் பண்ணுதா இல்லையா? கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் ஊழல் செய்தாரா இல்லையா? அதுக்கு தாவேகாவினுடைய ஸ்டாண்ட் என்ன, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வந்து முக்கியமா ரோல் ப்ளே பண்ணாங்க. நிறைய பேரை கேட்டா பேரம் பேத்தி சொல்லி வந்து ஓட் போட சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த மாதிரி அமைச்சர் வந்து ஆய்வுக்கு போனதா இருக்கும். இன்னுமே அந்த குழந்தைகளை வச்சு நிறைய டார்கெட்டபிளா இருக்கும் அவங்க இந்த ஆட்சி நடத்துறதுக்கு அப்படிங்கறது அவங்க ஒரு அவங்களோட செயல்பாடு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ தாவேகா பார்த்தோன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் இருக்கும்போது செட் ப்ராப்பர்ட்டின்னு நிறையா அது யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி தாவேகா வந்து செட் ப்ராப்பர்ட்டியாக 2 பேரை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பெண்கள், இன்னொன்று வந்து குழந்தைங்களை அதான் சொன்னேன், சைக்கலாஜிக்கலாக க்ரூமிங், ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்ஷுவல் அப்யூஸ் கேசஸ், குழந்தைங்களை நோக்கினா இந்த செக்ஷுவல் அப்யூஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ரூமிங்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த குழந்தைங்க கிட்ட இது தப்பு கிடையாது, சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அந்த பேரண்ட்ஸுக்கு, இது தப்பு கிடையாது, இது உனக்கும் எனக்கும்குள்ளே நடக்குது, நீ வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்படி யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது நம்ம சீக்ரெட் அப்படின்ற க்ரூமிங். அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து இவங்க அந்த செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இமோஷனலி அப்யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து டிசைன் பண்ணுறதே அந்த அப்யூசராக தான் இருப்பாங்க. அப்போ உங்கள் பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட வைங்க, சத்தியம் வாங்கி ஓட்டு போட வைங்கன்றது அந்த க்ரூமிங்காக இல்லையா? இது சைக்கலாஜிக்கலி தப்பா இல்லையா? நீங்கள் எந்த சைக்காலஜிஸ்ட்டை வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், குழந்தைங்களை இப்படி க்ரூம் பண்ணி அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறதுன்றது தப்பு. இன்னொருத்தங்க பெண்கள்னு சொன்னேன் இல்லையா, பெண்கள் பாதுகாப்பு. ஓகே, பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவாக பேசினாங்க. ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் நேற்று அவங்களோட வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன தகுதியில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு? அவர் சொல்லி தான் அங்கே செக்ஷுவல் அப்யூஸ் அங்கே நடந்திருக்கு, 2 பேரை வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ண 2 பேருக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற குற்றச்சாட்டை உங்கள் நிர்வாகி வைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நீங்கள் வந்து உட்காந்து பேட்டி ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறீங்க. அவரை கைது பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம், அவர் வந்து நாங்கள் அவருக்கு வந்து காசு கொடுக்கணும்னு சொல்கிறோம். உங்களை கைது பண்ணணும்னு சொல்கிறோம் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்க போகிறோம்? பேசிக் காமன் சென்ஸ் இல்லை. அப்போ உங்கள் பெண்களோட பாதுகாப்பை வந்து செட் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, கேம்பெயின் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நத்திங். என்ன ஆனால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா, கை தட்டினீங்களா, கோஷம் போட்டிங்களா, அதோடு நிப்பாட்டிக்கோங்க. டெமோக்ரஸி எண்ட்ஸ் தேர். எங்களை கேள்வி கேட்கறதுக்கான திராணியோ உங்கள் ரைட்ஸோ யாருக்கும் இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலுக்கு போடும். அதுதான் தாவேகா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ.